திருவாமாத்தூரில் ஒரு அழகான குடும்பம். அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். அண்ணன் சொந்த ஊரிலேயே தங்கிவிட்டான். தம்பி வெளியூர் சென்றான். தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். சொத்துக்கடையெல்லாம் அண்ணன் விற்று காசாக்கி விட்டான். தம்பி ஒரு நாள் வீடு திரும்புகிறான். அண்ணா, சொத்தில் எனக்கு வரவேண்டிய பங்கை கொடுத்து விடுங்கள் என்று கேட்டான். சொத்தேதுமில்லை என்று மழுப்பினான் அண்ணன். தம்பி ஊர் பெரியவர்களிடம் சென்று முறையிட்டான். திருவாமாத்தூரில் இருக்கும் திருவட்டப்பாறைக்கு சென்று சத்தியம் செய்து கொடு என்று சொன்னார்கள். ஊர் பெரியவர்களுடன் அண்ணனும் தம்பியும் வட்டப்பாறைக்கு சென்றார்கள். முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தேதும் என் கையில் இல்லை என்று அண்ணன் பொய் சத்தியம் செய்தான். பொய் சத்தியம் செய்தும் அவனுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. கவலையுடன் வீடு திரும்பினான் தம்பி. சற்று தூரம் சென்றவுடன் பூமியிலிருந்து ஒரு கருநாகம் பீரிட்டு பாய்ந்து அவனை சீறி கொத்தியது. இறந்து போனான். அவன் உயிர் துறந்த இடம்தான் தும்பூர் தாங்கல். தசையாயிருந்த நாகம் கல்லாக மாறியது. அவள்தான் நாகம்மன். தும்பூர் தாங்கல் நாகம்மன் கோயிலில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள்.